அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆன்சர் கீ வெளியிட்டதுல அப்ஜெக்ஷன் என்னென்ன பண்ணலாம், 100% வந்து அப்ஜெக்ஷன் பண்ணா அதுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கிற கொஸ்டின்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இருந்தது வந்து புக் ப்ரூஃபோட இருக்குது. இதை வந்து எல்லாரும், அது யாரெல்லாம் இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, நமக்கு கிடைச்சிரும்னு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணும்போது அங்கே கன்சிடர் ஆகும். அதே மாதிரி ஒருவேளை அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி கொடுத்தா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து பிரச்சனையாக இருக்கோ, அது கம்மியான மார்க்ஸாக இருக்கலாம், நீங்கள் எடுத்தது நிறைய மார்க்ஸாக இருக்கலாம், அதை கன்சிடர் பண்ணாமல் தப்பான கொஸ்டின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து சயின்ஸில் வந்து ஆக்குத்திசு சார்ந்த இந்த கொஸ்டின். அதாவது இதுக்கு வந்து ஆன்சர் ஆக்சுவலாக பி. ஆக்குத்திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சியடையாத செல்களின் தொகுப்பாகும். இதுதான் சரியான விளக்கம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. இதுக்கான புக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9th சயின்ஸில் எடிசன் பார்த்துக்கோங்க. 2024 லாஸ்ட் எடிசன் தான், நியூ எடிசன் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நியூ எடிசனில் அந்த திசுக்களின் அமைப்பு, அதோட ஹார்மோன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த திசுக்களோட அமைப்பு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்களா இருக்கு. அது ஆக்கு திசு செல் பகுப்பு செயல்பட தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு ஆக்கு திசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 213. இது வந்து ஃபர்ஸ்ட் 100% வந்து தப்பா இருக்குது. இதை கண்டிப்பா அதை அப்ஜெக்ட் பண்ணா நமக்கு மார்க் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 154வது கொஸ்டின். கண்டத்தின் விளிம்பில் இருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியை கண்ட சரிவு என்கிறோம். இதுக்கான காரணத்தை பாருங்க. இது கண்ட மேலோட்டிற்கும் கடலின் மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லையை உருவாக்குகிறது. இதுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது வந்து பி, அதாவது ஏஆர் ரெண்டும் சரி, ஆனா விளக்கம் சரி கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கான உண்மையான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ தான் வரும். ஏதான் இதோட உண்மையான ஆன்சர். இதோட இது பாருங்க, ப்ரூஃப் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் எடிசன் பார்த்துக்கோங்க. 2019 முதல் பதிப்புக்கு அடுத்த பதிப்பு திருந்திய பதிப்பு தான் இருக்குது. 2019 இங்க பாருங்க. கண்டத்தின் விளிம்பில் இருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி கண்ட சரிவு. இது கண்ட மேலோட்டிற்கும் கடலடி மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லையை உருவாக்குகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இது சரி. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து தப்பு. ஸோ இது கண்டிப்பா அப்ஜெக்ட் பண்ணா நமக்கு ஒரு மார்க் கம்பல்சரி கிடைக்கும். எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அட்டையின் கண்ட அமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொறுத்துக. 133வது கொஸ்டின் சயின்ஸ்ல அந்த இது பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது ஆக்சுவலா தப்பு. இதோட ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அந்த டி ஆப்ஷனுக்கான ப்ரூஃப் இருக்கும் பாருங்க. இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள், அதுக்கு வந்து 1 முதல் 5 வரையான கண்டங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது தொண்டை கொடுத்துருப்பாங்க, 5 முதல் 8 வரையான கண்டங்கள். இது வந்து அப்படியே இங்க கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் தப்பு. கண்டிப்பாக இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்த்திக்கலாம், முன் ஒட்டுறிஞ்சிக்கு வந்து இங்கே வரும் ஆப்ஷன் வந்து 2 வரும், 1 முதல் 5 வரையான கண்டங்கள். அதே மாதிரி தொண்டை அப்படிங்கிறதுக்கு வந்து 5 முதல் 8 வரையான கண்டங்கள் வரும். ஆண் இனப்பெருக்க துளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும், அதாவது 10வது கண்டம். நெப்டீரிய துளைகளுக்கு வந்து 3rd வரும், 6 முதல் 22 வரையான கண்டங்கள். இது வந்து இந்த பாக்ஸில் அப்படியே இருக்கு டீட்டெயிலா. அடுத்து பாருங்க, இது வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50% அல்லது 80% வாய்ப்பு அதிகம் உள்ள கொஸ்டின். தையல் ஊசியோட இயக்கம், அந்த ஊசி வந்து எந்த வகையான இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆன்சர் நேர்கோட்டு இயக்கம் கொடுத்துருக்காங்க. பட் அதாவது இப்போ நியூவா வந்திருக்க எடிஷன்ல நேர்கோட்டு இயக்கம் இருக்கு. ஆனால் இதை பாருங்க, இது ஓல்டு எடிஷன் 2009, அந்த பழைய புக்கு ஓல்டு எடிஷன். இதுல இருக்கும் பாருங்க, இந்த அதிர்வு அல்லது அலைவு இயக்கம்னு கொடுத்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா கடிகார ஊசல், ஊஞ்சல், தையல் இயந்திரத்தில் உள்ள ஊசி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா அதிர்வு இயக்கம் தான் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அது இதுக்கான இது உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பேஜை வச்சு, இந்த பிடிஎஃப் வச்சு கண்டிப்பா அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது 2 நேர்கோட்டு இயக்கம் பிளஸ் அதிர்வு இயக்கம் ரெண்டுக்குமே மதிப்பெண் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்க, இங்கிலீஷ்ல அந்த அண்டர்லைன் பண்ண அந்த வேர்டுக்கான கான்ஸ்டன்டா வவ்வலா டிப்தாங்க இல்லை செமி வவ்வலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை, பட் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப இருந்த புக்கு, அந்த ஃபர்ஸ்ட் இயர் புக்கில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் இயர் புக்கில் இதுக்கான இது இருக்குது. இங்கே பாருங்க, இதுல பாருங்க செமி வவலுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒய் அப்படிங்கிற அந்த சவுண்ட் வர்றதுக்கு வந்து அது ஜே அப்படிங்கிற மாதிரியான அந்த
பொனட்டிக்ஸில் அது வரும். ஸோ அது வந்து செமி வவல்ஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் செமி வவல் போட்டிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக செமி வவல் தான். இதை வந்து நிறைய பேர் ட்ராக் பண்ணும்போது இதுக்கான மதிப்பெண் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் அந்த கொஸ்டினில் மார்க்ஸ் வரணும் செமி வவல் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸில் இந்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது 13 மீட்டர் இந்த மூலைவிட்ட கணக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து சதுர சென்டிமீட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சென்டிமீட்டருக்கு கேட்டிருக்காங்க. பட் அது 15% எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆன்சர் வந்து தப்பு. அவங்க சொன்னால் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்த அந்த ஒரு இதை வச்சு நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பண்ணால் வந்து இதுக்கு வந்து இது ஒன்று ஸ்டார் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின் போட்டிருந்தா இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி, பி ஆன்சர் போட்டிருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். மேக்ஸிமம் ஸ்டார் கொஸ்டின்காக இதை அப்ரோச் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுல இப்ப ஓரளவு தெரிஞ்ச தப்பு அப்படிங்கறத வந்து சொல்லிட்டோம். இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றோம். கண்டிப்பா அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்றவங்க வந்து இந்த கொஸ்டின்ஸை மறக்காம அப்ஜெக்ட் பண்ணுங்க. ஒரு மார்க் 0.5 கூட நம்மளோட தலையெழுத்த மாத்தோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல இதை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. அப்ஜெக்ட் பண்றதை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து 1-2 மார்க் மிஸ் ஆகுறவங்க இதையேட்டி இந்த தவறான ஒரு கேள்விகளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு வேலைக்கு நுழையிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.